Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 10th unitல exercise 10.1ல first sum அதில் உள்ள second பார்க்குறோம். For each of the following differential equations determine its order and degree. என்ன கேட்டிருக்காங்க? Order and degree find பண்ண போகிறோம். ஓகேவா? So second sum d cube y by dx cube the whole power 2 by 3 minus 3 into d square y by dx x square plus 5 into dy by dx plus 4 which is equal to 0. ஓகேவா? ஸோ என்ன ஃபைன் பண்ணுறோம்? ஆர்டர் அண்ட் டிகிரி. சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து 2 and 3 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய 10th லெசனில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதில் ஆர்டர் அண்ட் டிகிரி நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம்? எப்போவும் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம், ஒரு கதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்டர் எப்படி சூஸ் பண்ணுவோம்? டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப். அதாவது நமக்கு என்ன படிச்சுக்கோம்? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் டிஒய் பை டிஎக்ஸ், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப். இதோட ஸ்டாப் ஆகுமா? ஆகாது, போயிட்டே இருக்கும். பவர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கியூப் அப்படிங்கப்போ இந்த கியூப் இருக்குல்ல, இது வந்து ஆர்டர். ஓகேவா? இது வந்து என்ன? ஆர்டர். அண்ட் இப்போ இந்த ஹோல் பவர் இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கிறது தானே அர்த்தம். ஸோ இந்த 1 வந்து என்னன்னா பவர், அந்த பவர்ஸ் தான் டிகிரி. ஓகேவா? பவர் ஆர் டிகிரின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டிருந்தாங்க அப்படின்னா இதோட ஆர்டர் 2, டிகிரி 2. ஓகேவா? இதில் வந்து கியூப் அப்படிங்கிறது ஆர்டர், வெளியே இருக்கிற 1 வந்து பவர்ஸ், அதாவது டிகிரி. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம், இதில் வந்து ஹையஸ்ட்டு ஆர்டரை பார்க்கணும். இப்போ இந்த சம்மெல்லாம் இருக்குது, இதில் கொடுத்துருக்க வேரியபிள்ஸில் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்கும். கரெக்டாக? இங்கே 1 இருக்குதா அர்த்தம். ஸோ இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? இந்த 3 தான். ஏன்னா ஆர்டர் வந்து என்ன இருக்குது? ஆர்டர் வந்து 3 இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பவர் வந்து 2 கொடுத்துருக்கேன், ஆனால் இதை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதையும் சூஸ் பண்ணக்கூடாது, இந்த டேமையும் சூஸ் பண்ணக்கூடாது. எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹையர் ஆர்டர். ஓகேவா? நமக்கு என்ன தேவை? ஹையர் ஆர்டர். ஓகேவா? அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப், இங்கே ஸ்கொயர், இங்கே பவர் 1. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணணும்? இந்த டேமை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஈஸியாக இவ்வளோ தான் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு டக்குன்னு இப்போ 2 by 3 இல்லை, ஒரு 2 மட்டும் தான் இருந்ததுன்னா நான் டேரெக்டாக என்ன போட்டுருவேன்? ஆர்டர் இஸ் 3, பவர் இஸ் ஆர் டிகிரி இஸ் 2ன்னு போட்டுருவேன். இங்கே நம்ம டிவிஷனில் இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப் செய்துட்டு நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் ஹோல் பவர் 2 by 3. இந்த டேர்ம்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஆப்போசிட் அந்த சைடில் கொடுத்துக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு -3 அந்த சைட் போகும்போது +3 d square y by dx square. Okay, +5 -5. So -5 into dy by dx -4. ஓகே தானே? ஸோ இதில் நமக்கு 2 by 3 இருக்குது. இப்போ 2 by 3 எப்படி பிரிக்கலாம்? நம்ம இது தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்க ஈஸியாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ 2 into 1 by 3 பிரிக்கலாமா? ஸோ இந்த 2 ஸ்கொயர், அதாவது ஸ்கொயரை நான் இங்கே வச்சுக்கிறேன். இந்த 1 by 3 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஹோல் பவர் 3 மாறிடுது. ஓகேவா? இந்த 1 by 3 நான் அந்த ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போகிறேன். ஸோ டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் 2 வச்சுக்கிட்டு, அதாவது இந்த 2 வச்சுக்கிட்டு இந்த 1 by 3 ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போகிறேன். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் -5 dy by dx -4 the whole power. டோட்டலாக வரும். சரி, ஹோல் பவர் இந்த 1 by 3 எங்கே போகுது? இங்கே வரும்போது 3 மாறிடுது. ஓகேவா? 1 by 3 இங்கே வரும்போது 3 மாறிடுது. இப்போ நம்ம பார்த்தோன்னா பவர்ஸை வந்து பார்க்க முடியாது, பார்ப்போம் ஹையர் ஆர்டர். ஸோ இது தானே ஹையர் ஆர்டர். இங்கே 3, இங்கே 2, இங்கே 1. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணோம்? இந்த டேமை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிரும். ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 3, டிகிரி which is equal to 2.
ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இது வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி சம்ஸ், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் எப்போவுமே எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் போடுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எக்ஸாம்பிள்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.